ஹலோ. இணையதளத்துல நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். இணையதளத்துல பல்வேறு விதமான சர்வதேச குற்றவாளிகள் இருப்பாங்க, திருடர்கள் இருப்பாங்க, நம்ம பணத்தை திருடிடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒரு சிலர் நமக்கு தெரிந்த நபர்கள், இந்த மாதிரி அதிகாரிகள், அவங்கள மாதிரி போலியா ஃபேக்கா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி கூட உங்களை தொடர்பு கொண்டு உங்க பணத்தை திருடலாம். வங்கியில இருந்து பேசுறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட பேசி உங்க பணத்தை திருடிட்டு போகலாம். இப்படிப்பட்ட பல்வேறு மோசடி கும்பல்கள் சர்வதேச கும்பலில் இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரே ஒரு தத்துவம், ஒரே ஒரு சிந்தனை, ஒரே ஒரு மந்திரம் தெரிஞ்சிருந்தா போதும். அது என்ன மந்திரம்னா, உங்களுடைய ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்டு. இந்த நம்பரை நீங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. யாராவது கேட்டாங்கன்னா அதை கொடுக்கவே கூடாது. ஓடிபி கேட்கறான் அப்படின்னா அவன் அயோக்கியன், அவன் திருடன், அவன் மோசடி கும்பல், அப்படி வெளிநாட்டு கும்பலா கூட இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிடணும். நீங்க உங்களுடைய ஏதாவது பொருள் வாங்க போகும்போது வங்கியில இருந்து ஒரு சில டைம்ல ஓடிபி கேட்பாங்க. அதை நீங்களே என்டர் பண்றது அது வேற. ஆனா வேற ஒரு ஆள் கேட்கறான் அப்படின்னா அவன் உங்க பணத்தை திருட போகிறான் அப்படின்னு பொருள். சோ அந்த மாதிரி சூழ்நிலையில உங்க ஓடிபி யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இந்த ஒரு தத்துவத்தை புரிந்து கொண்டாலே பெரும்பாலும் இணையதளத்துல உங்களுடைய பணத்தை திருடப்படுவதை நீங்களே தடுத்து நிறுத்திடலாம். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி உஷாரா இருந்தா நம்ம இந்திய நாட்டிலிருந்து எந்த நபர்கிட்ட இருந்தோம், எந்த சர்வதேச குற்றவாளியும் நம்மளது பணத்தை வங்கியிலிருந்து திருட முடியாது.